அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். கந்த சஷ்டியை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் போன பதிவில் சூரபத்மன் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி முருகனுடைய அவதாரம் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் சூரபத்மனுடைய இந்த கொடுமைகளை சொல்ல சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதனால் அவரோட நெற்றிக்கண் திறந்தது. அதிலிருந்து 6 தீப்பொறிகள் வந்தது. அந்த 6 தீப்பொறிகளுமே 6 குழந்தைகளாக மாறிச்சு. சிவபெருமானுடைய சக்தியை தவிர வேறு யாருனாலுமே எனக்கு மரணம் ஏற்படாது, நான் ஒரு கடுமையான சிவபக்தன், அதனால் சிவபெருமான் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு நினச்ச சூரபத்மனுக்கு அழிவு காலம் நெருங்கிருச்சு. சிவபெருமானுடைய சக்தி மூலமாக பிறந்த 6 குழந்தைகளுமே பார்வதி தேவி ஒரே குழந்தையாக மாற்றினாள். அதுவே நம்மளுடைய முருகப்பெருமான் கந்தன். முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க தயாராகிட்டே வர்றான். முருகப்பெருமான் தன்னுடைய படைகளை கூட்டிட்டு போருக்கு செல்லும் பொழுது ஒரு சக்தி வாய்ந்த வீர வேலை முருகப்பெருமானுக்கு பரிசாக அளிக்கிறாள் அன்னை பார்வதி தேவி. தன்னுடைய மகன்கிட்ட நீ வெற்றியுடன் திரும்பி வா மகனே அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க பார்வதி தேவி. முருகனும் தன்னுடைய படைகளை கூட்டிட்டு வீரமகேந்திரபுரிக்கு செல்கிறான். அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன்.